Hello, my dear 7th standard students. How are you? I am your social science sir, Arul Raj Abraham. I would like to ask a few questions from the last lesson. We learned in that class. கடந்த வகுப்பில் நாம் வளங்கள் பற்றி படித்தோம். அதிலிருந்து சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். In the last class, we learned about the resource in geography. I would like to ask a few questions from the resource. Lesson. Which one of the following is renewable resource? A. Gold. B. Iron. C. Petrol. D. Solar system. Solar energy. Answer D. Solar energy. Next question. Where is the largest solar power project situated in India? A. Kamudi. B. Aralvaimudi. C. Muppantal. D. Neyveli. Answer A. Kamudi. Third question. Which is one of the first metals known and used by man? A. Iron. B. Copper. C. Gold. D. Silver. Answer B. Copper. Today we shall going to study a new lesson in civics. Term 2. Topic of the lesson: state government. Learning objectives: recognize the difference between parliament and state legislature. அதாவது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல். இந்த கற்றல் நோக்கங்கள் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த எலெக்ஷன் ப்ரொசீடியூர்ஸ். தேர்தல் நடைபெறும் முறைகளை பற்றி ப்ரொசீஜர் புரிந்து கொள்ளுதல். தேர்ட் கொஸ்டின் நோ த பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். அதாவது ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரின் பணிகளையும் அதிகாரங்களையும் அறிந்து கொள்ள. Wonder how the government works. அரசாங்கத்தின் செயல்முறைகளை கண்டு பெருமிதம் கொள்ளுதல். Identify the 3 main organs of government: the legislative, executive and judiciary. அதாவது அரசின் 3 இன்றியமையாத பிரிவுகளான சட்டமன்றம், நிர்வாகத்துறை,
நீதித்துறை ஆகியவற்றின் பணிகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். இந்த பாடமும் ஒரு டயலாக் பாடம்தான், உரையாடல் மாதிரியான பாடம். ஃபஸ்ட்டு ஆசிரியரும் மாணவர்களும் பேசுகிற மாதிரியான இந்த பாடம். அதில் டீச்சர், குட் மார்னிங் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிரியர் சொல்கிறார், வணக்கம் குழந்தைகளே. ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டீச்சர் சார். அதாவது சார் வந்திருந்தா சார், லேடி டீச்சர் வந்திருந்தாங்க அவங்கள டீச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் டீச்சருங்கிறது பொதுவான வார்த்தை தான். டீச்சர், ஆஃப்டர் டாக்கிங் அட்டண்டன்ஸ் all are present today. Very good. Coming Monday, we have a function in our school. All should be present on that day without fail. மாணவர்களின் வருகை பதிவு செய்த பின்னால் இன்று அனைவரும் வருகை புரிந்துள்ளீர்கள். நன்று, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? வரும் திங்கட்கிழமை நம் பள்ளியில் விழா ஒன்று நடைபெற உள்ளது. அந்த விழாவில் நீங்கள் அனைவரும் கட்டாயமாக கலந்து கொள்ளணும். உடனே யோகிதாங்கிற ஒரு பொண்ணு வந்து எழும்பி ஒரு கேள்வி கேட்க போகிறா. என்ன கேட்குறா? Do you have any cultural program? அது ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதா ஐயாட்டு கேட்குறான். உடனே ஆசிரியர், ஆம், நம் பள்ளிக்காக கட்டப்பட்ட புதிய கட்டடம் ஒன்றை அன்று திறக்க உள்ளோம். எஸ், we are going to open the new building of our school. Our students, yeah, we are going to a new classroom. உடனே மாணவர்கள்லாம், ஐயா எவ்வளோ சந்தோஷம், ஓ அப்படியானா நம்ம இப்போ இன்னும் இடத்துல புதிய வகுப்பறைக்கு போகிறோம். உடனே முத்துங்கிற மாணவன் எழுப்பி, ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யார் வர்றாங்க? உடனே who will be the chief guest? உடனே டீச்சர் சொல்கிறாங்க, we have invited our MLA as the chief guest for the opening ceremony. நம்ம கட்டட திறப்புக்கு வந்து நம்மளுடைய எம்எல்ஏ வந்து திறக்க வராங்க. உடனே ரஹீம்ங்கிற ஒரு மாணவன் கேள்வி கேட்குறான். எம்எல்ஏ, ஐ ஹேவ் ஹியர்ட் பட் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் கி. சட்டமன்ற உறுப்பினரா? ஐயா, இந்த பெயரை நான் கேள்விப்பட்டுள்ளேன், ஆனால் அவர் யாருன்னே எனக்கு தெரியலையே. உடனே ஆசிரியர் சொல்கிறார், டீச்சர், எம்எல்ஏஸ் ஆர் representatives of the people. He is one among us. He is the member legislative assembly. இந்த டீச்சர் சொல்கிறாங்க. ஆசிரியர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிறோம். அவர்களின் ஒருவர்தான் நம் பள்ளி விழாவுக்கு வருகை தர உள்ளார். அவர் நம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் சொல்கிறார். உடனே சரண் எழும்பி, வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? வில் யுவர் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்? உடனே
சட்டமன்ற பேரவையா அப்படின்னா என்ன, எங்களுக்கு விளக்கங்கள் ஐயாண்டு சாரான்னு கேட்குறான். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, ஓ சொல்கிறேனே, முதல்ல இந்த படங்களை பாருங்கள். புனித ஜார்ஜ் கோட்டை, சட்டமன்ற பேரவை, முதலமைச்சர், மற்ற அமைச்சர் உள்ளிட்ட படங்களை ஆசிரியர் மாணவர்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறாங்க. காட்டினோடனே ஒரு பொண்ணு எழுப்பி, வாட் இஸ் தட் பில்டிங், வேர் இஸ் இட் லுக்ஸ் லைக் எ ஹோட் சொல்கிறேன். அது என்ன கட்டடம் இந்த பொண்ணு சொல்கிறேன், ஐயா அது என்ன கட்டடம், அது எங்குள்ளது, அது பார்ப்பதற்கு கோட்டை போல் உள்ளதே. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, எஸ் யூ ஆர் கரெக்ட், இட் இஸ் எ ஃபோர்ட் இன் சென்னை, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் fortress in India. The fort currently houses the Tamil Nadu Legislative Assembly and Secretariat of Tamil Nadu. Legislative Assembly has the lower house where all the matters related to the welfare of the state. உடனே இடத்துல கயல்ங்கிற ஒரு பொண்ணு எழும்பி கேள்வி கேட்குறா, who will be there is in that legislative assembly. ஐயா சட்டமன்ற பேரவையில் யாரெல்லாம் உள்ளாங்கன்னு கேட்குறாங்க. உடனே டீச்சர் பதில் சொல்கிறேன், நன்கு கவனிங்கள். லிசன், India has separate system of administrative territories. Do you know how many states and where? How many states and union territories are there in India? Ravi, shall I tell? 29 states and 7 union territories include our capital territory, Delhi. Am I right, teacher? Teacher, exactly. As I said already, power is divided between two set of government, one at the central in Delhi and separate government for all the states. This is called as federal system. அதாவது நான் சொல்கிற கேளு, ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர் ஆகியோருங்க இருப்பாங்க. இந்த இங்கே இது சொல்கிறது மிகச்சரி. நான் ஏற்கனவே கூறியது போல் இந்திய நாடு இரு வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று புதுடில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகள். ஆகவே மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுத்துவதையே கூட்டாட்சி முறைங்கிறோம். நம்ம இந்திய நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டிருக்கு. அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் பிரதம மந்திரியும் அந்தந்த ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களும் பொறுப்புடன் செயல்படுகின்றனர். இத்தகைய அமைப்பு முறையை தான் மத்திய அரசாங்கம் என்கிறோம். மாணவர்களே, இதுவரைக்கு
படித்தது வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன கேள்விகளை கண்டுபிடிக்கணும். அதாவது பதில்களை முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு கேள்விகளையும் நீங்கள் உருவாக்கி உங்கள் நோட்டில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வைங்க. தட்ஸ் ஆல். இன்றைய பாடம் இதோடு முடிவடைகிறது.